ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வியாழக்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் எடுத்த வீடியோ தாங்க இது. பசங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர் வந்தாச்சு. ஸோ வெள்ளிக்கிழமையோட அஃபிஷியலாக இங்கே ஸ்கூல் எல்லாமே க்ளோஸ் ஆகுது. நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிருவாங்க. வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே 10 நாளுக்கு முன்னாடியே எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு, அந்த 10 நாளுமே பார்த்தீங்கன்னா, பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீம் வச்சு. அப்படி தான் வியாழக்கிழமை என்னுடைய பெரிய பையனுக்கு பார்த்தீங்கன்னா, க்ளோ பார்ட்டி வச்சுருந்தாங்க அவனுடைய ஸ்கூலில். ஸோ அவனுக்கு வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் சர்ப்ரைஸாக போய் நின்னதில் அவர் பயங்கர ஷாக்கிங் ஆகிட்டார். ஸோ அதனால் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சின்னவனுக்கு அவனுடைய ஸ்கூலில் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி லாஸ்ட் டே அப்படின்றதுனால அன்னைக்கு ஃபன்னாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு 2 பெரிய பவுன்சி ஹவுசஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபோம் பார்ட்டியும் வச்சுருந்தாங்க. ஃபோமில் போனால் நனைஞ்சி ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோம் பக்கம் எட்டியே பார்க்காம வெறும் பவுன்சி ஹவுசஸில் மட்டும் விளையாடிட்டு இருந்தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோமில் நனைஞ்சு வரும்போது அதில் விளையாடுறது கொஞ்சம் என்ஜாய் பண்ணான். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்றதுனால பசங்க ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த 10 டேஸ் வந்துட்டு வேறு லெவல் ஃபீல்டில் தான் இருக்கும் போல் குழந்தைங்களுக்கு. ஸோ ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியாக வீட்டுக்கு ஆஸ் யூஷுவல் திருப்பி ரிட்டன் பஸ்ஸில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியவனை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களும் க்யூட்டாக ஹக்கெல்லாம் கொடுத்துட்டு டீச்சர்ஸ்க்கு ஆகஸ்ட்டில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் வரைக்கும் நம்மளை தான் வச்சு செய்ய போகிறானுங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இந்த சம்மர் பிரேக் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையானது தான். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.